26 உடல்கள் இன்றைக்கு தீக்கையாக இருக்கிறது. 26 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் 140 கோடி இந்திய மக்களும் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நான் அவர்கள் சொல்ல கடற்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு சம்பவம், 26 பேரில் ஒருவர் நெல்லூரை சேர்ந்தவர். அவர் ஒரு 10 வயது மகன், மனைவி, அவருடைய உடல் நேரே விமான நிலையத்திலிருந்து இறங்குகிறது. நாங்கள் போய் பார்க்கிறோம். அந்த பையன் 10 வயசு பையன். அவங்கள சொல்றோம், கவலைப்படாத தம்பி, காட் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்றேன். அவன் சொல்றான், என்ன அங்கிள், எங்க அப்பா தான் எங்களுக்கு காட், அவரே போயிட்டாரு, நீங்க காட் இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொன்னான். மன உருக்கம். உண்மையிலே அது கேட்ட பிறகு எல்லாரும் ஒரு பதட்டம். அந்த உணர்வு கூட நம்முடைய நாட்டில், தமிழகத்தில் அரசாளுக்கு இல்லையே என்பதுதான் பெரிய வருத்தமும் வேதனையுமான செய்தி. இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டு வருங்காலங்களில் எத்தனை மது பழக்க வழக்கங்கள் இங்கே இன்னைக்கு காலையில் கூட இன்னைக்கு ஒரு மாணவனை போதைப் பொருள் சாப்பிட்டு கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சிவகிரியில் 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டில் குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் மட்டும் 5 படுகொலைகள். இந்த 5 நாளில் 5 படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. உளவுத்துறை, தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து அல்ல, கடமையோடு நீங்கள் பணியாற்றுங்கள். நீங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு காவல் அரணாக இருக்க வேண்டும். மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது. அந்த ஓராண்டு காலம் உங்களுடைய கடமை செய்யுங்கள். வருகிற ஆண்டில் நாங்கள் அந்த இடத்தில் இருந்து நாங்கள் இந்த கடமையை செய்வோம் என்பதை சொல்லிக் கொண்டோம்.